grade 7, term 1 portion, unit 1 and unit 5. It's a reading activity. I'm going to discuss it in today's class. I'll read the sentences word by word. Then meaning would also be discussed. Pictures are given towards the right hand side. வலது பக்கத்துல வந்து படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை கஷ்டமா இருக்கு, அதுக்கு சம்பந்தமான பிக்சர் வேணும்னா அதுக்கு தான் வலது பக்கத்துல கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். Unit 1, what you see. Activity 1. It's kind of a act. It's Saturday afternoon. Sandria and her friends are out in the garden. சாண்ட்ரியாவும் அவளுடைய நண்பர்களும் தோட்டத்துக்கு, ஒரு கார்டன், ஒரு புல்வெளி, ஒரு கார்டன், அங்க போயிருக்காங்க. இது ஒரு சனிக்கிழமை மதியானம். வெனுரா, ஹாய் ராஜன், we have been waiting for you. வெனுரா சொல்றா, ராஜன், உனக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ராஜன், ஹாய் எவ்ரிபடி, there is something wrong with my bicycle. ஏதோ ஒரு பிரச்சனை என்னுடைய சைக்கிள்ல. வலது பக்கத்துல ஒரு பைசைக்கிள் பார்க்க முடியுது நம்மளால. ஸோ ராஜன் இஸ் சேயிங் there is something wrong. ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, என்னுடைய சைக்கிள்ல வந்து ஏதோ ஒண்ணு தவறுதலா இருக்கு, தப்பா இருக்கு. வெனுரா, why? What's wrong? ஏன், என்னாச்சு, எங்க தப்பு நடந்தது? ராஜன், ஐ டோன்ட் நோ, மேபி இட்ஸ் த செயின். எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த சைக்கிள்ல இருக்கிற சங்கிலியில வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் அ செயின் அரௌண்ட் தி வீல்ஸ், ரைட்? இன் பிட்வீன் டூ வீல்ஸ் யூ ஹாவ் திஸ் செயின் கெட்டிங் கனெக்டட். இரண்டு வீல்களுக்கும் இடையில் ஒரு சங்கிலியானது இருக்கும். நம்ம சைக்கிள் மிதிக்கிறத அதுவும் சேர்த்து சுத்தம். அதுலதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராஜனுக்கு தோன்றுது. வெனுரா, why don't you take it to a mechanic? இந்த சைக்கிளை சரி பண்றவர், any vehicle which needs to be get all right would be taken to a mechanic because he knows what has to be done. ஏன்னா அவருக்கு தெரியும் எது பண்ணா எப்படி அந்த சைக்கிளோ வண்டியோ சரி பண்ண முடியுங்கிறது அவருக்கு தான் தெரியும். ராஜன், yes, I must. By the way, I have to leave a little early today. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி ஆனுமே. சாண்ட்ரியா, why is that? ஏன் அப்படி? ராஜன், I have to give a speech on Monday. நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியது இருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு. சாண்ட்ரியா, வாட்ஸ் இட் அபவுட்? எதை பத்தினது அது? ராஜன், இட்ஸ் அபவுட் மை ஸ்கூல். ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். அது வந்து என்னுடைய ஸ்கூலை பத்தின ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் வந்து தயாரிச்சுக்கணும். ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். கவிஷா, ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ் நியூ டுடே? இருக்கட்டும் நண்பர்களா, இன்னைக்கு என்ன புதுசு, இன்னைக்கு என்ன புதுசா டாபிக், என்ன புதுசா நம்ம பார்த்திருக்கோம்? வாட்ஸ் த இஷ்யூ, வாட்ஸ் தி மேட்டர்? வெனுரா, ஐ ஹவ் காட் சம்திங் டு ஷோ யூ. என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உங்க எல்லாருக்கும் காட்டுறது என்கிட்ட ஒண்ணு இருக்கு. சாண்ட்ரியா, இஸ் இட் அ நியூ மேஜிக் ட்ரிக்? ஏதாவது ஒரு புதுசான மேஜிக் ட்ரிக்கா? நோ, இட்ஸ் நாட் அப்படின்னு வெனுரா சொல்றா. வாட்ஸ் இட் தென்? அப்படின்னா வேற என்ன வெனுரா அப்படின்னு ராஜன் கேக்குறான். Venura is saying, well, I'm going to shake the water in this bottle. நான் இந்த பாட்டில வந்து குலுக்க போறேன். Imagine that she is telling it. ஒரு அவளே சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. Well, I'm going to shake the water in this bottle. Rajan, aha, then something like a tornado is made. அப்படின்னா ஒரு சுழல் மாதிரி நீ ஏதாவது செய்ய போறியா என்ன? When you shake the bottle upside down, there is something like a tornado that gets formed. ஒரு சுழல் மாதிரி வரும். நம்ம வேகமா அந்த பாட்டில சுத்தினோம்னா அது இப்படிதான் இருக்கும். இந்த இரண்டாவது பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரிதான் இருக்கும். So history. Venura is saying she's going to shake the bottle. So after she shakes the bottle, there will be a formulation of tornado. ஒரு சுழல் மாதிரின ஒரு
காட்சி தென்படும் அந்த பாட்டில்ல. கவிஷா, டு யூ நோ திஸ் ட்ரிக்? உனக்கு இதோட ரகசியம், இந்த ட்ரிக் என்னங்கிறது உனக்கு தெரியுமா? ராஜன், எஸ், ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் நவீன் டூ. ஆமாமா, நான் கத்துனேன் இதை வந்து நவீன் டூட்ட இருந்து நான் அதை கத்துனேன். சாண்ட்ரியா, ஓ கிரேட், சிறப்பு. கவிஷா, ஐ நீட் a glass of water and a piece of cardboard. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் ஒரு ஒரு கார்ட்போர்ட் பேப்பரும் எனக்கு வேணுமே அப்படின்னு கவிஷா சொல்றா. So this is the image of a cycle mechanic. These friends are having a get together in the garden. Sandria and her friends are out in the garden. So they're talking together. So he says, Rajan says, there is some issue in a cycle, maybe a chain that has got cut. So he feels that it is better to take it to a mechanic. Vinura says it's better to take it to a mechanic. Rajan accepts it. Then later on, when the topic gets diverted, பேச்சு வேற எங்கேயோ மாறி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேக்குறாங்க. நான் உனக்கு ஒரு புது மேஜிக் ட்ரிக் இருக்கு காட்டுறதுக்கு அப்படின்னு சாண்ட்ரியா சொல்றேன். சாரி, வெனுரா சொல்றா ஒரு புது ட்ரிக் இருக்கு உங்க எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. சாண்ட்ரியா சொல்றா, அது என்ன புதுசா? இல்ல இல்ல, அப்படின்னா வேற என்ன? இந்த பாட்டில்ல வந்து இப்படி சொயட்டினோம்னா, இஃப் அட் ஆல் வி ஷேக் தி பாட்டில், தேர் இஸ் அ ஃபார்முலேஷன் ஆஃப் அ டொர்னேடோ. ஸோ ஆக்சுவல் டொர்னேடோ, உண்மையான சுழல்ங்கிறது இப்படிதான் இருக்கும். ஸோ தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ வாட்டர் பாட்டில். So answer the following questions based on the story. You are going to answer the questions which is asked over here. When did the friends meet? எப்போ வந்து அந்த நண்பர்கள் சந்திச்சாங்க? On a Saturday afternoon. சனிக்கிழமை மதியம் நண்பர்கள் எல்லோரும் சந்தித்தனர். Friends friends met on a Saturday. சனிக்கிழமை. சனிக்கிழமை மதியம் நண்பர்கள் அனைவரும் சந்தித்தார்கள். Where did they meet? They met in the garden. Friends, meet இனுடைய past form met. சந்திக்கிறது சந்தித்தனர். Met. M-E-T. The friends met the garden. Who came late? Can anyone answer? Who came late? யார் வந்து ரொம்ப தாமதமா வந்தாங்கன்னு தெரியுமா? Can someone tell me the answer? They were waiting for Rajan. Hi Rajan. We have been waiting for you. Venura says, right? They have been waiting for Rajan. Sorry, C question I have missed. Just a moment. Answer to it.
Who are the friends? Friends were Venura, Rajan, Navindu, and Kavisha. Who came late? யார் வந்து ரொம்ப தாமதமா வந்தா? Rajan. Rajan had come late. Or you can write Rajan came late. What did Venura show his friends? So it is a water tornado that she had shown them. Tornado in water bottle. Kavisha, what is Kavisha going to do? Kavisha is going to show water magic. So you can please make note of it. இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை சம்பந்தமா சில படங்கள் எல்லாம கொடுத்திருந்தேன் உங்களுக்கு சுலபமா புரியறதுக்காக. இந்த கதையில கதை சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதிலையும் பார்த்திருக்கோம். Next, we'll see answers for activity 2 as well. எல்லாரும் இந்த கேள்விகளுக்கான பதில் எழுதிக்கிறதுக்காக நான் சித்த நேரம் வெயிட் பண்றேன். Listen and underline the correct answer to complete the sentences. Kavisha's water magic. So how is she going to do this water magic? For that, you need a glass and a piece of cardboard. She told, right? The story ended with this. I need a glass and a piece of cardboard. So it is a glass and a piece of cardboard. Fill the glass with water. Put the cardboard
over the mouth of the glass. அதாவது அந்த கிளாஸ் டம்ளருக்கு மேல மூடுற மாதிரி இந்த கார்ட்போர்டை பிளேஸ் பண்ணணும். இட் இஸ் ஏ ஆப்ஷன் அகெயின். யூ ஷுட் let air bubbles enter the glass, not let air bubble enter the glass. Not let air bubbles enter the glass. Turn the glass upside down. தலைகீழா அந்த glass tumbler நம்ம வச்சுக்கணும். As I had shown some time back, a water tornado. So unit 1, we have seen activity 1, what you see, conversation with Lenora, Rajan, Kavisha, Sandria. I missed to write Sandria over here. I'm sorry for that. Sandria, Lenora, Rajan, Navidu, and Kavisha. So in the first competency level, we have been asked to discuss about this unit 1, activity 1, and in unit 5, activity 1. So we shall see unit 5, first activity as well. Unit 5, once upon a time. Activity 1, Arjuna. He asked his mother, Mother, how did this world begin? எப்படி இந்த உலகமானது ஆரம்பிச்சது அம்மா? அம்மா சொல்றா, well, there are many different ideas about that. நிறைய ஐடியாக்கள் இருக்கு அதை பத்தி. எப்படி எப்படி உருவாச்சுங்கிறது வெவ்வேறு விதமான தகவல்கள் இருக்கு. ராதிகா, why don't you tell your brother what you learned about it at school? ராதிகா, ஏன் நீ சொல்லக்கூடாது? ஸ்கூல்ல அதை பத்தி நீ கத்துட்டு இருக்க இல்லையா? ஏன் நீ அதை பத்தி உன்னுடைய சகோதரன் அர்ஜுன்கிட்ட ஏன் நீ சொல்லக்கூடாது? ராதிகா, scientists believe that Earth was created from a ball of dust and gas. விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியானது ஒரு பந்து போல இருந்த ஒரு புழுதியும் வாயுக்குழாலதான் செய்யப்பட்டது அப்படிங்கறதுதான் விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை, ஒரு எண்ணம். The earth was very hot then. இந்த கேஸ்னாலையும் டஸ்ட்னாலையும் ஒரு பந்து போல உருவாச்சு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சது. இது ரெண்டும் கொள்ளையிட ஆனதுக்கு அப்புறம், ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் பூமியானது ரொம்ப சூடு, வெப்பம் அதிகமா போயிடுது. கிராஜுவலி இட் கூல் டவுன் அண்ட் ஹார்டன். கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே தனிஞ்சு போயிடுது, உளுந்து போய் அது ரொம்ப இறுகியும் போயிடுது, ஹார்டன்ட். அர்ஜுனா, வாவ், வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட்? அதுக்கப்புறம் என்னாச்சு? இங்க மேல இருக்கிற முதல் படத்துல நம்ம பார்த்தோம்னா, you can see combination of gas and dust put together in the form of a ball shape. ஒரு பந்து போல வடிவத்துல இது உருவாகிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் ரொம்ப அது வெப்பம் அதிகமாயிடுறது. After it was created in the form of a ball of dust and gas, it was very hot. ரொம்ப வெப்பம் அதிகமாயிடுது. நாளடைவுல அது அப்படியே தணிஞ்சு போயிடுது, குளிர்ச்சியாவும் ஆயிடுது. Gradually it cooled down and hardened. கூல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு, சாஃப்டா போகல. இட் பிகேம் வெரி ஹார்ட். அர்ஜுனா, வா, வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட்? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இந்த நிலம், கடல், அப்புறம் சுற்றுச்சூழல், ஆல் அண்ட் தி அட்மாஸ்பியர்
It began to form, but there was no life on earth. இந்த பூமியில வந்து நிலம், கடல், நம்மள சுத்தி இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் உருவாச்சே தவிர அதுல எந்த ஒரு ஜீவராசிகளும் வந்து இல்ல. there was no life on earth. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸோ நாட் அ சிம்பிள் கிரியேச்சர் எக்ஸிஸ்டட் ஆன் திஸ் earth. அர்ஜுனா, நத்திங் அட் ஆல், எதுவுமே இல்லையா? எந்த லிவிங் கிரீச்சருமே கிடையாதா? ராதிகா சே, நத்திங் அட் ஆல். லைஃப் just began in the sea as a bacterium. கடல் உயிருங்கிறது முதல்ல எங்க உருவாச்சுன்னா கடல்ல ஒரு பாக்டீரியம். இந்த வலது பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா கேன் see in the form of a blue color. It formed in the life came into existence first in the form of a bacterium. Plants appeared next. அடுத்தபடியாக செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சது. Plants appeared next. Plants appeared next on the land. Oh, really? When did just a moment. முதல்ல பாக்டீரியம் வந்தது. அதுக்கப்புறம் மெதுவா செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சது. செடிகள் வந்ததுக்கு அப்புறம் நிலத்துல வந்து மிருகங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. இட் இஸ் அ பிலீஃப், ரைட்? வி ஹியூமன் பீயிங்ஸ் கேம் ஃப்ரம் திஸ் monkey. So then animals came into existence. Oh, really? When did dinosaur come into the world? எப்போ அப்படின்னா டைனோசர்லாம் வந்தது உலகத்துக்கு? டைனோசர்ஸ் அப்பியர்ட் மச் லேட்டர். ராதிகா தான் பதில் சொல்றா. டைனோசர் வந்து அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தது. Amphibians and reptiles were there before them, but birds and mammals came later. The amphibians, reptiles, இது போன்றது இந்த குரங்கு, பூமியில வாழற உயிரினங்கள், ரெப்டைல்ஸ். Can see picture of amphibians that I've given. Frog, salamander, lizard, toad. These are all different amphibians that exist on this earth. So இதுக்கு முன்னாடி ஆம்பிபியன்ஸும் ரெப்டைல்ஸும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் டைனோசர் வந்தது. ஆனா பட்சிகளும் mammals, birds and mammals came later. Mammals, they belong to the animal kingdom. Like crocodile, I'm so sorry. Crocodile, monkey, tiger, lions, different mammals. So இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். Difference between a bird and a mammal. They belong to the kingdom Animalia. Mammals, they belong to the kingdom, again, Animalia. So it's a vertebrate. எலும்புகள் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. It's a warm blooded. Again, mammal is a warm blooded. இதுக்கு என்ன வித்தியாசம்னா இதுக்கு இறகுகள், ஃபெதர்ஸ் இருக்கும். எதுக்கு? பட்சிகளுக்கு. ஆனா மேமல்ஸ்க்கு முடி. சிமிலர் டு ஹியூமன் பீயிங், we have hair, right? Same way mammals will also have hair. So difference between a bird and a mammal, both are not same. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. எந்த விதத்துல வந்து அது இரண்டுத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுறதுங்கிறதா இங்க கொடுத்திருப்பேன். So it belongs to the class aves. It belongs to the class mammalia. அது மட்டும் இல்லாம பட்சிகளுக்கு வந்து இறகுகள் இருக்கும். Animals, for mammals, there will be hair on its body. It will be covered with hair. So, dinosaur, amphibians, reptiles, birds, mammals, இதை பத்தினெல்லாம் டாபிக் பேசப்படுது. எப்போ வந்து மனிதர்கள் வந்தாங்க, எப்போ மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படிங்கிற கேள்வி அர்ஜுனா. He is asking to his sister. Humans appeared on the earth last. கடைசியா தான் மனிதர்கள் வந்து பூமிக்கு வந்தாங்க. They came into existence last.
Some scientists believe that humans evolved from apes. நான் ஒரு படம் கொடுத்திருந்திருப்பேன். Ape, a picture, similar to a monkey. See, this is the picture of ape, similar to a face of a human being. Early human hunted and gathered food. முதல்ல வந்த மனிதர்கள் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்தோடனே they hunted for food. தேடல காடு மலை எல்லாத்தையும் ஏறி இந்த செடி கொடிகள் விலங்குகள் இதெல்லாம் தான் சாப்பிட்டுருக்காங்க. லேட்டர் தே லேர்ன் டு மேக் டூல்ஸ் அண்ட் டு யூஸ் ஃபயர். அதுக்கப்புறமா எப்படி வந்து ஒரு கருவி ஒரு டூல் தயாரிக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறான் மனுஷன். அதுக்கப்புறம் ஃபயர், தட் இஸ் ஹவு வி குக், ரைட்? ஹவு வி குக் தீஸ் டேஸ், வி குக் ஆன் தி கேஸ் ஸ்டாப். Early days, how human found it. He first tried to gather a wood together and he burnt it. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணா, ஸ்டோன் ஏஜ்ல இரண்டு கற்களை ஒன்னா தேய்ச்சானா ஃபயர் வரும், ஃபயர் எமிட் ஆகுங்கிறத மனுஷன் புரிஞ்சுட்டான். ஸோ ஸ்லோலி ஹியூமன் பீயிங்ஸ் started coming into existence. I'm sorry. Humans started coming into existence slowly. They gathered food. They later made tools and how to use fire. All these things they learned. எப்படி இதெல்லாம் ஒன்னொன்னா தயாரிக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறான் அர்ஜுனா. வாட் ஹேப்பன் டு தி டைனோசர்ஸ்? அப்படின்னா டைனோசர்லாம் என்ன ஆச்சு? அவங்கள அதெல்லாம் என்ன எப்படி இப்ப இல்லாம போச்சு? என்ன ஆச்சு அந்த டைனோசருக்குலாம்? ராதிகா, வை டோன்ட் யூ ஃபைண்ட் இட் அவுட் யோர் செல்ஃப்? ஏன் நீயாவே தேடி கண்டுபிடிக்க முடியாது அதை பத்தி? ஐ ஹாவ் அ புக் அண்ட் அ டிவிடி ஆன் டைனோசர்ஸ். என்கிட்ட ஒரு புத்தகமும் ஒரு சிடியும் இருக்கு டைனோசர் பத்தி. நீ அதை பார்த்தோ இல்லாட்டி படிச்சோ கூட நீ தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆச்சுங்கிறத. One moment. Read the conversation and complete the flow chart. The earth was created from a ball of dust and gas. First life. You need to fill up the blank. First life began on the earth in the form of a bacterium in the sea. Life first began in the sea as a bacterium.
Which were the first living things on earth? Can someone tell me the answer? இது முதல்ல வந்து இந்த பூமிக்கு வந்தது உயிரினங்கள். First life began in the sea. The first living things on earth were bacterium, then plants and animals. Life first began in the sea as bacterium. Plants appeared next, followed by animals. Finally, humans appeared on the earth. கடைசியா மனிதர்கள் பூமியில் தோன்றினர். இதுதான் இதுக்கான பதில். So, Unit 1 and Unit 5, we have read the activity and understood. In the Unit 1, it was a conversation between the friends wherein they talk about the water tornado and an activity which they are going to make with a glass of water and a piece of cardboard. Questions pertaining to it were discussed. Next, in Unit 5, Arjuna gets to know from his sister how life began on earth. First, there was appearance of bacterium, then plants came, followed by animals, then human beings came. Towards the end were the human beings. அதுக்கு முன்னாடி amphibians, mammals, birds, dinosaurs, these were all existing on the earth. Towards the end, human beings appeared. And that too, he was in the form of an ape. ஒரு குரங்கு வடிவத்துல தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் கடைசியா மனிதரா தோன்றினார். So when he asked what happened to the dinosaur, his sister says that to find it out by himself by reading a book or by watching a DVD. So answers pertaining to this is also discussed. So in this conversation, we come to know about these words but, and, மற்றும், ஆனால் இது போன்ற வார்த்தைகள் இந்த கதையில் நாம் பார்க்கும் பொழுது வருகிறது இல்லையா? So what are all these words? These words are nothing but conjunction. என்னன்னு சொல்லுவோம்? கன்ஜங்ஷன். இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற வார்த்தைகள் தான் இந்த பட்டும் அண்டும். பட் அண்ட் இங்க ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தை. I'll underline it for you. And பட் ஒரு விஷயம் இல்ல இன்னொரு விஷயம் நம்ம கூடுதலா சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அப்ப மற்றும் இந்த ஆண்டுங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், அது கான்ட்ரடிக்டிங்கா இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு.
நேர் எதிர்ப்பதமா இன்னொரு வாக்கியம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்றோம், அது ஆனா இன்னும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்கள்ல பட் நம்ம சேர்த்துப்போம். ஐ வாஸ் ஏர்லி டு பெட் பட் ஐ குடன்ட் வேக் அப் இன் த மார்னிங். நான் சீக்கிரமா தான் படுத்துனேன், ஆனா என்னால காத்தால சீக்கிரமா எழுந்துக்க முடியல. நம்ம ஒரு வேலையை ஒழுங்கா தான் பண்ணோம், ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கல. there was a reason why it didn't happen. you're telling that it didn't happen. அது நடக்கல, ஆனா அது நடக்கல. பட் அண்டுங்கிறது இன்னும் இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் கூடுதலா இருக்கு, சேர்த்துக்கிறோம். இப்போ எனக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும், ஸ்வீட்ஸும் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஐ லைக் சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இரண்டு விஷயங்களை பத்தி மட்டும் பேசப்படுறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஐ லைக் ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். ரெண்டு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு விஷயம் பத்தி மட்டும் பேசப்படுறதுன்னா அண்ட்ங்கிற வார்த்தை இடையில உபயோகிக்கலாம். பட் வந்து ஆனால். ஐ வாஸ் ஏர்லி பட் ஐ மிஸ் த பஸ். நான் சீக்கிரமா தான் வந்தேன், ஆனா நான் பஸ்ஸை தவற விட்டேன். ஆர் அல்லது, இது இல்லாட்டி இன்னொன்னு. யூ கேன் ஈதர் ஹாவ் கேக் ஆர் பிஸ்கெட். நீ ஒண்ணு கேக் சாப்பிடலாம், இல்லாட்டி பிஸ்கெட் சாப்பிடலாம். ஆப்ஷன் இருக்கு, ஆனா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுன்னா தேர்ந்தெடுக்கலாம். யூ கேன் இதர் ஹாவ் டீ ஆர் காஃபி. நீ ஒண்ணு டீ குடிக்கலாம், இல்லாட்டி காஃபி குடிக்கலாம். ரெண்டுமே குடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. கேன் ஹாவ் ஈதர் டீ ஆர் பிஸ்கெட், டீ ஆர் காஃபி. ஐம் சாரி, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் தான் நம்ம செய்ய போறோம், ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுத்துல ஒண்ணுதான் நம்ம தேர்ந்தெடுத்தானோம்னா ஆர். இன்னொரு விஷயமும் கூடுதலா செய்ய போறது, கொடுக்கப்படுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றும் அண்ட்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். பட்ங்கிற வார்த்தை ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தை தமிழ்ல கொடுக்கிறது. ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தொடர்ந்து நெகட்டிவ் சென்டென்ஸா அமையும். அந்த இடத்துல இடையில நம்ம பட்டுங்கிற கன்ஜங்ஷனை உபயோகிப்போம். இந்த கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு வார்த்தைகள், கனெக்டர்ஸ்னு சொல்லலாம், லிங்கர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, pertaining to this we'll have a small quiz and but or வச்சு ஒரு ஸ்மால் குவிஸ் விளையாடலாமா? I'm sharing the screen. மேட்டியோ has two jobs. மேட்டியோக்கு வந்து இரண்டு வேலை வாய்ப்புகள் இருக்கு. He works in a restaurant dash in an office. மேட்டியோக்கு ரெண்டு வேலைகள் இருக்கு. ஸோ ரெண்டு வேலை இருக்குன்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இன்னொன்னுமும் கூடுதலா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அண்ட் அல்லது ஏதாவது ஒண்ணுலதான் வேலைக்கு சேரலாம்னா அப்ப ஆர் சொல்லியிருந்திருக்கலாம். We can have lunch at McDonald's dash Burger King. நம்ம மதிய உணவை ஒண்ணு மெக்டொனால்ட்ஸ்ல சாப்பிடலாம், இல்லாட்டி பர்கர் கிங்ல சாப்பிடலாம். ஆர்
மெக்டானல்ட்ஸ்லயோ பர்கர் கிங்லயோ சாப்பிடலாம். ஜுவான் டாக் டு ஹிஸ் மதர் அபவுட் ஹிஸ் பிளான்ஸ். தன்னுடைய பிளான்லாம் பத்தி ஜுவான் வந்து அவனுடைய அம்மாட்ட பேசுறான். டேஷ் ஹி டென்ட் டாக் டு ஹிஸ் ஃபாதர். ஆனா அவன் வந்து அவன் அப்பாட்ட பேசல. அம்மாட்ட பேசியிருக்கான், ஆனா அப்பாட்ட பேசல. ஆனா ஆனா பேசல. பட் he did not speak to his father. After work, Suzanne had cake dash ice cream. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுசேன் வந்து கேக்கும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டான். ஹேட்னு சொல்லிருக்கு. ஏன் மேம் ஆர் பட் நம்ம உபயோகிக்க மாட்டோம்? இங்க சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வார்த்தை ஹேட். அப்படின்னா கேக்கும் சொல்லப்பட்டிருக்கு, ஐஸ்கிரீமும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே கொடுக்கப்பட்டதுனால அண்ட். இங்க நாட் ஹாவ் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி இருந்ததுன்னா பட் டிட் நாட் ஹாவ், அப்ப அந்த ஆனால்ங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கலாம். இங்க வந்து அண்ட்ங்கிற வார்த்தை தான் கரெக்ட். ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து செய்யப்படுறது. Lisa and Nate went to New York. Dash they didn't see the Statue of Liberty. லீசாவும் நேட்டேவும் நியூயார்க் போனாங்க. ஆனா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து பார்க்கவே இல்லை. ஒரு செயலானது செய்யப்பட்டிருக்கு, ஒரு செயலானது விடப்பட்டிருக்கு போன இடத்தில். பட் even works the day shift dash the night shift. He never works both shifts. Even works the day shift or the night shift. He never works both the shift. ரெண்டு ஷிஃப்ட்லயுமே அவன் வேலை செய்யறது கிடையாது. பகல் பொழுதுலயோ அல்லது இரவு பொழுதுலயோ தான் வேலை பார்ப்பான். ரெண்டு ஷிஃப்ட்லயுமே அவன் வேலை பார்க்க மாட்டான். Sally works at the hospital during the week dash at Pizza Town on the weekend. வார நாட்கள்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறான். வார இறுதி நாட்கள்ல வந்து பீஸா டவுன்ல வேலை பார்க்கறான். And is the right answer. At work, Angie answers the phones. Dash takes the messages. Can someone tell me the answer? என்ன பதிலா இருக்கும்னு சொல்ல முடியுமா? வேலையில இருக்கிறத ஆன்ஜி வந்து போன் கால் வந்து பதிலளிப்பா. Dash takes messages. And இரண்டுமே அவ செய்வா. Answers the phone and take messages. Last question. June has a flexible schedule. She can take her lunch at noon dash at 10 p.m. Can someone try answering the question? Or is the right answer. So with this, I'll stop the questions pertaining to conjunctions. So in the class, Unit 1, Unit 5, Activity 1 was discussed. Answers pertaining to those act were also discussed. And or but போன்ற வார்த்தைகள் யூனிட் 5ல கொடுக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ்.
இரண்டு வாக்கியங்களையும் இணைக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற வார்த்தைகளா இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உபயோகம் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலை தான் நம்ம உபயோகிப்போம். So we learned it and we solved a quiz. Any doubts to anyone in today's class, you may please ask me. I shall end my session over here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.